Hi guys, welcome to Visho Info. இன்னைக்கு மொச்சையில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், இதுதான் மொச்சக்காய். இதிலிருந்து தோலை உரிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சையோட மேல் தோல் உரிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மொச்சையை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம மொச்சையை ஊற வச்சுருந்தோம் தண்ணியில், அது நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சாச்சுங்க. இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கிற மொச்சையை இப்படி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா பருப்பு தனியாக தோல் தனியாக வருங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வரும். ஊறலைன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தோல் தனியாக பருப்பு தனியாக வராது. அதனால தான் ஒரு 2-3 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பையும் பிதுக்குனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் மொச்சை தோல் எடுத்து, அதாவது தோலை பிதுக்கி வச்சுருக்கேன். இப்போ மொச்சை சிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மொச்சை சிக்கி பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மொச்சையை நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா மொச்சையில் ஒரு பச்சை வாசம் வரும். அது போகிறக்காக பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மொச்சையை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் சிக்கி பண்ணலாங்க. 1 கப்பு மொச்சை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம மொச்சை வதக்குனது போதுங்க. இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இந்த மொச்சையை வதக்கும் போதே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ், அக்ரோட் இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுனால மொச்சை சிக்கி அப்படின்னு சொன்னதுனால மொச்சையை மட்டும் போட்டு பண்ண போகிறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த விதமான நட்ஸாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஆறுறக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நெய்யில் வதக்கின மொச்சையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுங்க. மொச்சை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்லேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை பாகு வைக்கணுங்க. அப்புறம் மொச்சை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ பாகு காய்ச்சிக்கலாங்க. பர்ஃபி வெரைட்டிஸுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பாகு காய்ச்சுவோமோ அந்த மாதிரி காய்ச்சினாங்க. சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை கரைஞ்சி நமக்கு தேவையான ஜவ்வு பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தாங்க நமக்கு தேவை. அந்த பதம் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற மொச்சை இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்திட்டேன். மொச்சையை சேர்த்து கிளறி ஒரு நெய் தடவின பிளேட்டில் போட்டு கொட்டிக்கலாங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச மொச்சை சிக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆறின உடனே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடலை மிட்டாயில், ட்ரை ஃப்ரூட்ஸில் நீங்கள் விதவிதமாக இந்த மாதிரி சிக்கி சாப்பிட்ருப்பீங்க. இதை வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. வைஷ்யா ஸ்பெஷலுங்க இது. அவங்க இப்படி தாங்க பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.